ஹாய் நண்பர்களே, தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 முக்கியமான வேதனைக்குரிய செய்தின்னு சொல்லலாம். ஒண்ணு, மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டோட ஒசூர்ல வந்து ஒரு ராணுவ பயிற்சி மையம் அமைக்கிறதா இருந்துச்சு. கடந்த 3 வருஷமாவே அது பேச்சுவார்த்தையில இருந்து சக்சஸ்ஃபுல்லான பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்க நிலையில, இன்னைக்கு தாவேகா அரசு அத சரியா ஃபாலோ அப் பண்ணாதாலயும், சரியான பதில்களையும் பண்ணாததாலயும் அந்த திட்டம் ஆந்திராவுக்கு போயிருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கு இனிமே அந்த திட்டம் கிடையாது. சரி, அந்த திட்டம் போனதால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 7,500 பேருக்கு விமானத்துறையில பணி கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. ஒரு 1,00,000 கோடி ரூபாய் வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கும். சின்ன சின்ன உற்பத்தியாளர் இருக்காங்கல்ல, இந்த போல்டு நட்டு செய்றவங்க, அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியலா பெரிய உதவியா இருந்திருக்கும். ஏன்னா அந்த பிசினஸ் கிடைச்சிருக்கும் 1,00,000 கோடி ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய முதலீடு மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கும். ஸோ ஃபினான்ஷியலா தமிழ்நாடு இன்னொரு பெட்டர் ஸ்டேஜுக்கு போயிருக்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அதை தமிழ்நாடு அரசு மிஸ் பண்ணிருச்சு. அதை சரியா ஃபாலோ பண்ணி அதை போக விடாம பார்த்துருக்கணும். இதை இந்த தாவேகா அரசு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க அதுக்கு அது பத்தியான சிந்தனை கூட இல்லை அரசுக்கு. 2வது, ராயல் என்ஃபீல்டு வந்து உற்பத்தியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதோட விரிவாக்கம், அதை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதை வந்து இப்போ 2 நாள் முன்னாடி இந்த மே மாசம் 2026 இந்த மே மாசம் வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட எக்ஸ்டென்ஷனை வந்து அவங்க ஆந்திரா கொண்டு போறேங்கிறாங்க. ஸோ அதுல ஒரு 9,000 பேருக்கு வேலை, அதுல ஒரு சில லட்சம் கோடி ரூபாய்க்கான டர்ன் ஓவர். என்னன்னா, ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அதோட சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் லோக்கல்ல தான் அந்த இது கொடுக்கறது, அந்த ஆர்டர் கொடுக்கறது, அவங்க செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான பிசினஸ் இருந்திருக்கும். அந்த பிசினஸும் இப்போ ஆந்திராவுக்கு போயிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைச்ச இந்த ஒரு 10 நாளில் 2 முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகுது. இதை பத்தி ஒரு கண்டனமோ இல்லை அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் தமிழ்நாடு அரசு, இந்த விஜய் அரசு செய்யாததான் ரொம்ப வேதனையான விஷயம். இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில வீழ்ச்சி பாதையில போய் மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சந்திக்க நேரிடுங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது திமுகவா தாவேகாவான்ற சண்டையை தாண்டி தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டு விட்டு வெளியேறுதுங்கிறத தாவேகா அரசு கவனிக்கணும். அதுதான் முதல்ல தமிழ்நாட்டுக்கான பேக் போன். அதை கவனிக்காம தமிழ்நாடு அரசு இப்படி திமுக தாவேகா சண்டையில இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதுகெலும்பும் மொத்தமாக உடைஞ்சிடும். இதை தமிழ்நாடு முதல்வர் சிஎம், இதை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் கவனித்து